தெனாலிராமன் கதைகள் 240. 4 நண்பர்கள். விஜயநகரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் 4 நண்பர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே சுற்றித் திரிவார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பானை நிறைய தங்கக்காசுகள் கிடைத்தன. அந்த பானையை மிகவும் பாதுகாப்பாக வைக்க நினைத்த அவர்கள் அந்த ஊரில் இட்லி வியாபாரம் செய்து வந்த ஒரு முதிய பாட்டியிடம் அதை கொடுத்தனர். பாட்டி, இந்த பானையை மிகவும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் 4 பேரும் ஒன்றாக வந்து கேட்டால் மட்டுமே இதை தர வேண்டும். யாராவது ஒருவர் அல்லது இருவர் வந்து தனியாக கேட்டாலும் தரக்கூடாது என்று கடுமையான நிபந்தனை விதித்துவிட்டு சென்றனர். சிறிது நேரம் கழித்து அந்த 4 பேரும் பாட்டியின் வீட்டின் அருகில் இருந்த பெரிய மரத்தடியில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு கடுமையான தாகம் எடுத்தது. தண்ணீர் எடுத்து வர ஒரு பெரிய பானை தேவைப்பட்டது. உடனே ஒருவன், நான் போய் பாட்டியிடம் ஒரு பானை வாங்கி வருகிறேன் என்று கூறி சென்றான். அவன் பாட்டியிடம் சென்று தந்திரமாக அந்த தங்க காசுகள் நிறைந்த பானையை தன்னிடம் கொடுக்குமாறு கேட்டான். பாட்டி அவனிடம், நீங்கள் 4 பேரும் ஒன்றாக வந்து கேட்டால் தானே தர வேண்டும் என்று சொன்னீர்கள், இப்போது தனியாக வந்து கேட்கிறாயே என்றாள். உடனே அவன் மரத்தடியில் இருந்த மற்ற 3 பார்த்து, 4 பேரும் சேர்ந்து கேட்டால்தான் பானையை தருவார்களாம் என்று சத்தமாக கத்தினான். தாங்கள் தண்ணீர் குடிக்க பானை கேட்பதாக நினைத்த அந்த 3 நாங்களும் இங்கேதான் இருக்கிறோம், அவனுக்கு பானையை கொடுங்கள் என்று குரல் கொடுத்தனர். நண்பர்களே நேரடியாக சம்மதம் தெரிவித்து விட்டதால் பாட்டி அந்த தங்கக்காசுகள் நிறைந்த பானையை அவனிடம் கொடுத்தார். பானையை வாங்கியவன் அதை தூக்கி கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். இதை அறிந்த மற்ற 3 நண்பர்களும் அதிர்ச்சியும் கடும் கோபமும் அடைந்தனர். நாங்கள் தங்கக்காசு பானையை கேட்கவே இல்லையே, எப்படி தரலாம்? இப்போது நீங்கள் தான் எங்களுக்கு அந்த ஒரு பானை பொற்காசுகளை தர வேண்டும் என்று பாட்டியிடம் சண்டையிட்டனர். இந்த வழக்கு விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு சென்றது. பாட்டி அழுது கொண்டே தன் தரப்பு நியாயத்தை கூறினார். வழக்கை விசாரித்த மன்னர் இதை தீர்க்கும் பொறுப்பை தெனாலிராமனிடம் ஒப்படைத்தார். தெனாலிராமன் புன்னகைத்து, இதில் என்ன குழப்பம்? பாட்டி அந்த பானையை தர தயாராகவே இருக்கிறார். ஆனால் உங்கள் நிபந்தனைப்படி நீங்கள் 4 பேரும் ஒன்றாக வந்து கேட்க வேண்டும் அல்லவா? எனவே ஓடிப்போன அந்த 4வது ஆளை தேடி பிடித்து அழைத்து வாருங்கள். 4 பேரும் ஒன்றாக வந்து கேட்டால் பாட்டி இப்போதும் பானையை கொடுத்து விடுவார் என்று மிகச் சாதுரியமாக தீர்ப்பளித்தான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசளித்தார். நீதி அறிவுபூர்வமாக சிந்தித்தால் எந்த ஒரு சிக்கலான பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு காணலாம். மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த தலைப்புல நாளைக்கு தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.